அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள். ஏப்ரல் 14 முதல் மே 14 வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷப ராசியிலே இருக்கார். குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம். மே 15 முதல் 20 தேதியில் தான் குரு பயிற்சி நடக்க போகுது. ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறாரு. இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார். ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை. கேது கன்னி ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க. அதே மே 15 17 தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க. இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகு கேது இன்னும் மீனம் கன்னியிலேயே இருக்காங்க. சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். சனி பயிற்சி ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன். குரு ராகு கேது பயிற்சி வரவிருக்கும் குரு ராகு கேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யும்னு தனியாக காணொளி இருக்குது. ஒரு ராசிக்கும் நீங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள். சனி பயிற்சி ஆயிடுச்சு. கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயாச்சு. சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார். இதெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம். அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்திலே இருக்கார். இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அவரையும் நம்ம கடகத்தில் வச்சுருக்கோம். சுக்கிரன் புதன் இவங்க 2 பேரில் சுக்கிரன் மீனத்திலே இருக்கார். இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார். புதன் ஒரு 20 நாள், அதாவது ஏப்ரல் 14 மே 6-7 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் 14 மே 14 அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே 7 தேதிக்கு அப்புறம் ஒரு 7 நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார். அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார். பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்திலே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்காது. இப்போ முக்கியமான விஷயம் சந்திரன் சூரியன். சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியாக மாற போகிறார் இல்லையா? மேஷ ராசியிலேருந்து ஆரம்பித்தோன்னா 2 நாள் கழித்து ரிஷபம், அடுத்த 2 நாள் கழித்து மிதுனம், கடகம், சிம்மம்னு 2 நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ராசிக்கும் 2 நாட்கள் அவர் செலவழிக்க போகிறார். நம்ம நாள் கணக்கில் நம்ம பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது, தேவையும் படாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம். சந்திரன் ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அந்த 2 நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மைதான். ஆனால் அந்த 2 நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது. இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு 2 நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திரனால் மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும். அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்ற காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல. ரொம்ப முக்கியமானது சூரியன். இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம்? சித்திரை மாதத்தை பற்றி பார்க்குறோம். சித்திரை மாதம் சூரியன் ஏப்ரல் 14 நம்ம வருஷ பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திரை மாதம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு. இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு. இதுதான் நம்மளுடைய முதல் மாதம். சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த 12 மாதமும் ஒரு மாதமும் சூரியன் ஒரு வீடு மாறிக்கிட்டே வரப்போகிறார். இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவ்வளவு நாள் லாபத்தில் இருந்த சூரியன் ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல இவ்வளவு நாள் கடந்த ஒரு மாதமாக இருந்த சூரியன் இப்போது விரயத்துக்கு வர்றார். ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். விரயம் முக்கியமாக ரிஷபத்தோடைய 4ஆம் வீட்டான சிம்மம், அந்த அதிபதி சூரியன் விரயத்துக்கு போகிறாருன்னும் போது சுகத்துக்காக சுகஸ்தானம் விரயத்துக்கு போகுது. அப்போது தன்னுடைய சுகங்களுக்காக விரயங்கள், ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ட்ராவல், எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுனால வரப்போகிற செலவுகள், இதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சித்திரை மாதம் கண்டிப்பாக இந்த ட்ராவல் ரிலேட்டடான செலவு, வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், அம்மா தாய் வழி சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட செலவுகள், படிப்பு சம்மந்தப்பட்ட செலவுகளும் கொடுக்க தான் செய்யும். மற்றபடி லாபஸ்தானத்தில் சனி
லாப சனி சனி பயிற்சி வந்து யோகம் இருக்கிற ஒரு 3 ராசியில் ரிஷபம் முக்கியமானது. சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு யோகம் ஆரம்பிச்சிருச்சு. லாபத்தில் சனி, லாபத்தில் இன்னும் ராகு அங்கே தான் இருக்கார். அவரும் வந்து நல்ல சாதகமாக இருக்கார். சுக்கிரன், ராசி அதிபதி சுக்கிரன் லாபத்தில் உச்சம், அது ஒரு நல்ல விஷயம். புதனும் வந்து நீசம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜயோகம் சுக்கிரனால் அவர் அடையிறதுனால லாபத்தில் இந்த 4 கிரகங்களும் சாதகமாகவே இருக்குது. சூரியன் மட்டும் சித்திரை மாதத்தில், இது சித்திரை மாத பலன்றதுனால அதை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம், விரயம் செலவுகள் அதிகரிக்கும். அதை நீங்கள் கொஞ்சம், லாபம் நிறைய இருக்கிறதுனால செலவு பெருசாக தெரியலையேன்னு கூட உங்களுக்கு இந்த மாதம் முடியும் போது தோணலாம். ஆனால் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முக்கியமாக சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட செலவுகள், தாய் வழி செலவுகள், வாகனம் சம்மந்தப்பட்ட செலவுகள், வண்டி ரிப்பேர் பண்ண, வண்டியை வந்து நான் மாற்றினேன், புது வண்டி வாங்கினேன், இதெல்லாம் வந்து நடக்கிற காலம். இதை நல்ல மடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா சுப விரயம்னு சொல்லுவோம் இல்லையா, எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிடுறது. இப்போ நான் சொன்ன எடுத்துக்காட்டே வந்து நல்ல எடுத்துக்காட்டு தான். இப்போ வந்து ஒரு புது வண்டி வாங்குறதோ இல்லை வண்டியை ரிப்பேர் பண்ணுறதோ, தேவையான ரிப்பேர் பண்ணுறது, ரிப்பேர் ஆகிற மாதிரி வண்டியை ஓட்டாமல் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கிற சில விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவுக்கு அவங்களுடைய உடல் நல அதுக்கான செலவுகள், மருத்துவ செலவுகள், ஏதோ ஒன்று வந்து சுய செலவுகளாக சுப விரயமாக அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா, தேவைப்படுற செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகள் வராமல் இருக்கும். இது ஒன்று மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ரிஷபம் மற்றபடி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துல நீசம் பெற்று இருந்தாலும் அது உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு கலப்பு பலன் தான். அதை பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். ரிஷபத்துக்கு 5ல் இருக்கிற கேது இன்னும் கொஞ்சம் சிரமப்படுத்திட்டு தான் இருக்கார். அது நம்ம பெருசாக இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். இந்த மாத பலனை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் 4 கிரகம் ஆதிக்கம் செலுத்துது. ஜென்ம குரு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை மாதம் முடிந்தவுடனே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போகிறாரு. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பை கொடுக்க போகுது. சனி பயிற்சி ஆல்ரெடி நல்லா இருக்கனால ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சித்திரை மாதம் 1 மாத காலம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம், ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கப்புறம் இன்னும் மேலே சிறப்பான பலன்கள் நடக்க இருக்குது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே.